அனைத்திற்கும் மேலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாருக்கும் இடையே ஏற்பட்ட ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் பறவை நாச்சியார் வீட்டிற்கு 2 முறை தூது சென்றார். அடியவனின் அன்பின் பொருட்டு சிவபெருமானே இறங்கி நடந்த திருவிதிகளை உடையது திருவாரூர் திருப்பதி. இதனாலேயே திருவாரூர்காரர்கள் அத்தனை பேரும் தொகையடியார்கள் 9 பேருக்குள் ஒருவராக வைத்து போற்றத்தக்கவர்களாகிறார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த பக்தி மரபின் தமிழ் மரபின் வழித்தோன்றல் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். இலக்கிய பேச்சாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை பேச்சாக இருந்தாலும் சரி, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிற வள்ளுவனின் சொல்லுக்கேற்ப சிறந்த சொல்லாற்றல் உடையவர் நமது சிறப்பு விருந்தினர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் என்பதற்கு ஒரு சான்று. ராஜபாளையம் கம்பன் விழாவில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. ஐயா அவர்கள் ஒரு அணிக்கு தலைவராக இருந்து பொறுப்பேற்றிருந்தார். அன்று காலையில் ஒரு நகைச்சுவை கதையை ஐயா அவர்கள் சொல்வேந்தருக்கு சொல்லியிருக்கிறார். அதனை மாலை வரை தனது மனதில் அசை போட்டு ரசித்து கொண்டிருந்த சொல்வேந்தர் ஐயாவை பேச அழைக்கும் போது, நீங்கள் எதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு காலையில் என்னிடம் சொன்ன உங்கள் பாட்டி செத்துப்போன கதையை மட்டும் சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். ஐயா அந்த கதையை மேடையில் சொல்லும்போது புதிதாக கேட்கும் அவையினர் சிரித்து ரசித்தது போலவே சொல்வேந்தர் அவர்களும் மிகவும் ரசித்தார். அன்று இவரை பேச அழைக்கும்போது சொல்வேந்தர் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஐயா நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தால் மைக்கும் கூட சிரிக்கும் என்று கூறித்தான் ஐயாவை பேச அழைத்தார். இது நான் நேரில் கண்டது. இதுபோல பல பட்டிமன்றங்களில் ஐயாவின் பேச்சில் மயங்கி நடுவர்கள் மணியடிக்க கூட மறந்திருக்கிறார்கள். இது நான் கேள்விப்பட்ட செய்தி. அந்த அளவுக்கு கேட்டார் பிணிக்கும் தகையவாய் பேசுவதில் இவருக்கு நமது சிறப்பு விருந்தினருக்கு நிகர் சிறப்பு விருந்தினர் தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமகனார் சண்முக வடிவேல், நகைச்சுவை இமயம் சண்முக வடிவேல் அவர்களை நான் சார்ந்துள்ள மகிழ்வோர் மட்டத்தின் சார்பாகவும் கோவில்பட்டி மக்களின் சார்பாக எனது 2 கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை இமயம் மதிப்பிற்குரிய திரு சண்முகவேல் அவர்கள் 36 ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணியை மிகச்சிறப்பாக செய்து பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடியவர். உதவி தலைமை ஆசிரியராகவும் அந்த பள்ளியிலே பணியாற்றி தன்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார். இலக்கியமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, அதிலே நகைச்சுவையை கலந்து சிறப்பாக பேசுவதில் வல்லவர், கெட்டிக்காரர். சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அளவிற்கான ஒரு திறமை வாய்ந்த நகைச்சுவை பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். அவர் இன்றைய தினம் மகிழ்வோர் மன்றத்திற்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. காலையிலே அவர் வருகை தந்து மிகச் சிறப்பாக கோவில்பட்டி நகரினுடைய பெருமைகளை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். அவர் செல்லாத வெளிநாடுகள் கிடையாது. நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், ஆன்மீக சொற்பொழிவு, இலக்கிய பேருரை என்று அத்துணை தடங்களிலும் முத்திரையை பதித்த முத்தான பேச்சாளர் மதிப்பிற்குரிய சண்முக வடிவேல் அவர்கள். நம்முடைய கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்திற்கு நம்மளுடைய மறைந்த ஐயா சங்கரவள்ளி நாயகம் இருக்கின்ற பொழுது வந்ததற்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக கோவில்பட்டிக்கு வருகிறேன் என்று அவர் பெருமிதம் கொண்டார். அந்த சாலையிலே செல்கின்ற போது அந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார். இங்கே தான் நாங்கள் தங்குவோம், இங்கே தான் சாப்பிடுவோம், இங்கே தான் ஐயா வீடு இருக்கிறது, அங்கே தங்குவோம் என்று தன்னுடைய பழைய நினைவுகளை எங்களிடத்திலே அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு நல்ல மனிதர். வயது 79 ஆன ஒரு இளைஞர். வயது 79 ஆன ஒரு இளைஞர். காரணம், அவர் சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அருமையான தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார். சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பை அவர் தந்திருக்கிறார். அவருக்கு நகைச்சுவை இமயம் மட்டுமல்ல, தொடருரை தேனருவி என்கின்ற பட்டமும் அவருக்கு உண்டு. பல பட்டங்களை சொல்லலாம். இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி அவரை இந்த மகிழ்வுரை ஆற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கரவொலி எழுப்பி அவரை அன்புடன் வரவேற்போம். ஐயா வருக. நகைச்சுவை இமயமே, உங்களுடைய நகைச்சுவை பொழுவி மிகச் சிறப்பாக தர என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் தலைவர் ஐயா கார்த்திக் ராஜா அவர்களே, முன்னிலையாளர் அவர்களே, அம்மா தலைமை ஆசிரியை அவர்களே, எங்கள் அன்பிற்குரிய நண்பர்
பெருமைக்குரிய ஐயா காளிதாஸ் அவர்களே, குழுமி இருக்கிற சான்றோர்களே, குழந்தைகளே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். மகிழ்வோர் மன்றம் அப்படிங்கிற பெயரில் ஒரு அருமையான அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. நிறைய சம்பாதிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் மற்றவர்களுடைய நன்மைக்காகன்னு ஒரு கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கி அதையும் கொஞ்சம் செய்யக்கூடிய மனநிலை வர்றதற்க பெரும்பாலருக்கு வர்றதில்லை. நாம் எல்லாருமே ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். யார் முந்தி இறங்குறதுன்னு தான் தெரியல. அவர் செய்வார்னு இவர் இருப்பார், இவர் செய்வார்னு அவர் இருப்பார். ஆனால் இவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இதை ஆரம்பித்து மிக நல்லா நடத்திட்டு இருக்காங்கங்கிறத பார்க்க காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா காரியத்தையும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்கிறார்கள். இந்த மன்றம் வளர வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்து நடத்தி இவ்வளவு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அத்தனை பேரும் கேட்டு ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது ஒரு சுலபமான வேலை அல்ல. அந்த கடுமையான வேலையை அவர்கள் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அருமையான நகைச்சுவை சொன்னாங்க. நகைச்சுவை சொல்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ரசிக்கிற மனம் வேணும். எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவையை ஒரு பையன் சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் அது. ஆனால் அதை சொல்கிற போது அந்த பிள்ளை எப்படி சொல்கிறான்னு ரசிக்கிறோம் பாருங்க. அந்த மனம் இருந்தால் தான் நகைச்சுவையை நன்றாக ரசிக்க முடியும். யார் நல்லா ரசிக்கிறாங்களோ அவங்களால தான் நல்லா சொல்ல முடியும். நல்லா ரசித்தாங்கன்னா நல்லா சொல்லலாம். பாரதியார் சொல்கிறாரு, தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல்ங்கிற. தெளிவாக அறிஞ்சாதான் தெளிவாக சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போது ரசிக்கிற மனம் என்பது நமக்கு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன், சிரித்து வாழ வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல என்ன சொல்லலாம்? கணவன் மனைவி இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன சண்டை வராமல் இருக்காது. இருந்தால் அது சரியா இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறாரு, 13 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, ஒரு நாள் கூட நான் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டதில்லைன்னு. அப்படியா? பெரிய ஆச்சரியமாக இருக்கே. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் ஆன மறுநாளே வெளியூர் போயிட்டேன், இன்றைக்கி தான் வர்றேன்னா. அப்போ வெளியூரில் இருந்து எப்படி சண்டை போட முடியும்? முடியாது. இருந்தால் ஒன்றா வாடுகிற பொழுது கருத்து வேறுபாடு வராமல் இருக்காது, வரும். ஆனால் அதையெல்லாம் அனுசரித்து குடும்பம் நடத்தணும். இவ சிரித்து வாழ வேணும்னு நான் சொல்லியிருக்கேனே, நான் சிரிப்பேனா, சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டால், எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள நட்பு, அதை எப்படி சொல்லணும்? நட்புன்னு தான் சொல்லணும். காதல்குதல் அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம், நட்பு. ஏன்னா திருவள்ளுவர் கணவன் மனைவியும் நட்பாக இருக்கணும்னு தான் சொல்கிறார், நல்ல நண்பர்களாக இருக்கணும்னு சொல்கிறார்.
அதாவது எது மாதிரி நண்பர்களாக இருக்கணுமா, உடம்பும் உயிரும் எப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாதோ அது மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் பிரியாமல் வாழக்கூடிய நட்பை பெற்றிருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார், உடம்போடு உயிரிடை என்ன, மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்கிறார். இப்போ நான் என் மனைவியோடு வாழ்கிறேன். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற போது அந்த நட்பு இருக்கணும். முக்கியமாக எனக்கு கல்யாணத்துக்கு முந்தி கடவுள் பக்தி இல்லை. நான் சாமி கும்பிட்டதே கிடையாதுங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. என் மனைவி கேட்டாங்க என்கிட்ட, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா? கோயிலுக்கு அழைச்சிட்டு போனால் நீங்கள் வாசல் நின்றுக்கிட்டு என்னை மட்டும் உள்ளே போக சொல்கிறீங்களே, கடவுள் பக்தியே உங்களுக்கு கிடையாதான்? நான் சொன்னேன், இல்லவே இல்லை, கடவுள் பக்தியே எனக்கு கிடையாது. என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்கே, நான் சாமி கும்பிடலாமா? இந்த பார், நீ கும்பிட்டா கும்பிட்டுக்கோ, நான் கும்பிட மாட்டேன். சரிங்க, நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேன், போயிட்டு வரலாமா? நீ போ, நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாத, நீ வேணா போயிட்டு வா. ஒரு 10 நாள் போயிட்டு என் மனைவி, இந்த பாருங்க, நான் ஒண்டியாக கோயிலுக்கு போகிறேன்ல. ஆமாம் போகிறேன். இந்த வழியில் இந்த பையனுவோ, சின்ன பையனுவோ நிற்கிறானுவோ, கேலி பண்ணுறானுவோ. அப்படியா? அதில் ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னு. இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதா? என் மனைவியே ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் கோபம் வரும்ல. எனக்கு வரல. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ செய்கிறான். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்கார். நாம் பண்ண அநியாயத்தை யாரோ ஒருத்தன் நம்மகிட்ட செய்கிறான், அவ்வளோதான். ஆனால் இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நடிப்பு தான். அது எந்த பையன் இடித்தவன் அவனை சொல்லு, நான் அவனை அப்படி சும்மா ஒரு சத்தம். அது என் மனைவி அறிவாளியாக இருந்ததுனால, இதுக்கு ஏங்க அனாவசியமாக சத்தம் போடுறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டேன். நான் தான் கோயிலுக்கு வர, உங்களை கோயிலுக்கே கூப்பிடலங்க, அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. 2 பேரும் மறுநாள் கிளம்பி கோயில் வாசல்கிட்ட போனோடனே, நீங்கள் இங்கே நில்லுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கழட்டி அங்கே போட்டுட்டு போனேன். நான் கேட்டேன், அதை எதுக்கு இங்கே போடுறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்கவே சொல்லலையே, அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்ட. இப்போ இது 2 சமம். அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் எனக்கு அது புரியுது, சொல்ல முடியல. சரி போயிட்டு வா போ. உள்ளே போன உடனே ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. யோ, என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு. போயா அப்படின்னேன். போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படிங்கிறான்.
நான் எனக்கு அப்போ என்ன எண்ணம் உண்டாகுதுன்னா, எந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டேன் நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்திரமாக இருக்குது. வந்த உடனே நீ பாட்டுக்கு செருப்பை போட்டுட்டு போயிட்ட, வர்றவெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான். தேவையா எனக்கு அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேருமே செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்கே? கோயில். நான் தான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன்? இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத, நான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன்? கல்யாண மண்டபத்துக்கு போகல, அதுமாரி நினச்சிட்டு உள்ள வாங்க. சரின்னு நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிற வேலையை விட அது தேவலாம் அப்படின்னுட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. ஆனால் அன்னைக்கு தான் பூஜை நடக்கிறதே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, உள்ளே போனதே கிடையாது. கற்பூரம் காட்டுறார் குருக்களையா, எல்லாரும் கும்பிட்றாங்க. நான் சும்மா நிற்கிறேன், எனக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது, அப்படியே நிற்கிறேன். என் மனைவி அப்படி ஒரு இடி இடிச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு. கும்பிட்றாங்க, நீங்கள் சும்மாவே நிற்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கு, கும்பிட்றாங்க, எனக்கு தான் அது இல்லையே. அட பக்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க. எல்லாரோடையும் அனுசரித்து போகணுன்னா சும்மா கும்பிடுங்க. நான் அன்னைக்கு சும்மா தான் எடுத்து கும்பிட்டேங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை எடுக்கலை. என்ன அர்த்தம் அதுக்கு புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி உறவுன்னா என்னன்னு புரியுதா? நான் செய்கிறது தப்பு அப்படின்னு என் மனைவி நினைக்கிறாங்க. என்னை திருத்துறேன்னு சொல்லலை. உன்னை திருத்துறேயா, நீ திருந்து அப்படின்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேனே. அதுக்கு பதிலாக என்னமோ கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி, யாரோ கேலி பண்ண மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி சொல்லி கோயில் வாசலுக்கு அழைச்சிட்டு போய், மறுநாள் கோயில் உள்ளே அழைச்சிட்டு போய் எப்படியோ என்னை சாமி கும்பிட வச்சு, இதுக்கு பேர் தான் கணவன் மனைவி உறவுன்னு பேர். இந்த உறவு தான் கணவனையும் சிறந்தவனாக்கும், மனைவியையும் சிறந்தவளாக்கும். 2 பேரும் ஒன்றா வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அப்பா ரொம்ப நாளாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, கிடைக்கல. ரொம்ப நாளாக பார்க்குறாரு, கிடைக்கல. இந்த புரோக்கர் வர்றாரு, இந்த ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு, கொள்றாரு, பார்த்துட்டு போகிறார். 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்க. பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுச்சு. யோ, நீ என்ன ஆளியா, என்னமோ ஜாதகம் கொண்டாடுற, காட்டுற, போகிற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வேறு புரோக்கர் பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ஜாதகம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் தான் அதில் இது சரியில்லைங்கிறீங்க, இதில் அது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க, முடிச்சிருவோமான்னு. முடி கொண்டா பார்ப்போம். பையன் வேலையில் இருக்கிறாரு, கொண்டாரு. சரியா, பொருத்தம் எப்படி இருக்கு பாருன்னா. அவர் சொன்னார், எல்லாம் சரியாக இருக்குங்க, 10 பொருத்தத்தில் 2 பொருத்தம் தான் இல்லை, பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது, 8 சரியாக இருக்குன்னு. அட 2 தானையா இல்லை முடியாது. எல்லாம் பேசி முடித்து பொண்ணு மாப்பிள்ளையும் இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், புரோகிதர். பொரியை எடுத்து கொடுத்து, இது அக்னியில் போடுங்கன்னார், நெருப்பில் போடுங்கன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வாயில் போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துடுச்சு. யோ, நெருப்பில் போடுங்கிற, வாயில் போறிய ஐயா பார்த்தான். இப்போ என்ன சொல்கிற, வாயில் போடக்கூடாதுங்கிற, அதானே நெருப்பில் போடணும், அதானே, இரு அப்படின்ட்டான். தூணு துப்பிட்டான். இப்போ ஐயருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு. யோ, தின்னாவது தொலைக்கப்படாதாயா,
எச்சியை போய் துப்புற, தெய்வம் ஐயாது அப்படின்னா. இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துருச்சு. இந்த பாரு, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கு நமக்கு சரியாக வராது. இன்னமே என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத, வேலையை பாரு அப்படின்ட்டான். கடைசியாக தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா. மாப்பிள்ளை சொன்னான், ஏன் நான் கட்டினா, ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா என்ன பண்ணான், கூப்பிட்டான் அந்த தரகரை, இங்கே வைய, என்னமோ 2 தான் குறைச்ச, பாக்கியெல்லாம் இருக்குன்னு இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான். என்னை எங்கே பிடிச்ச, என்னமோ 2 குறைச்ச. நான் சொன்னேன் 2ன்னு, என்னன்னு கேட்டீங்களோ நீங்கள் அப்படின்னா. என்னையா குறைச்சேன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இதை தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னார், இது 2 தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னய்யா, முக்கியமாக வேண்டியது இது 2 தான், இது 2மே அவன்கிட்ட இல்லைங்கிற அப்படின்னா. நான் சொல்கிறது என்ன, அது மாதிரி ஒரு கணவன் கிடைச்சால் கூட அவனை வைத்தும் குடும்பம் நடத்தி சிறப்பாக்கி காட்டுற ஒரு பெண்ணினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? அதுதானே பெண்ணுக்கே பெரிய பெருமை. அப்படியே ஒருத்தன் வந்துட்டாலும் சில சமயத்தில் திருத்துறதுலே வேறு மாதிரி இருக்குது, திருத்துறது இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தது, வரவேற்பு முடிஞ்சது. இந்த ஊர் பையன், அந்த வெளியூர் பொண்ணு இங்கே வந்தது. வந்து வேர்வை போய் உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு ஆசு புசுன்னு அப்படியே உட்காந்துருக்கு. எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி, அவள் இங்கே வந்தா. தங்கச்சி, நீ இன்றைக்கி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற, நான் உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோ அப்படின்னு. சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்கத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரான்னா. அப்படி போடி அறிவு கெட்டவளே, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் பார், எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த பார், இந்த தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டே கையை வெட்டி விடுவேன். அவங்கள்ட்ட பேசியிருந்தேன், இவன்கிட்ட பேசியிருந்தேன், நேரம் கழித்து வந்தே காலை வெட்டி விடுவேன். சீட்டான்னு எல்லாம் நான் அந்தமாரி கடுமையாக சொன்னேன், அது மாதிரி நீயும் சொல்லுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அதை கேட்டு அவங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டார். அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு திரும்பலைன்னா. இன்றைக்கி வந்தவ கேட்டா, அதான் நீங்கள் சொன்னதில் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்க, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டால், அதுக்கு 15 வருஷம் சொன்னால், நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீன்னா ஒரு பேச்சு துணையாக இருக்கும். திருத்த முடியாது. அதை மாதிரியெல்லாம் சொல்லி ஒருத்தனை திருத்தலாம்னா ஓடிடுவானே தவிர திருந்த மாட்டான். இப்போ என் மனைவி கையாண்ட முறை இருக்குல்ல, எவ்வளவு அருமையான முறை இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுதுங்க, பக்தி இலக்கியங்களில் தான் பாதி தமிழ் இருக்கு. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், இதையெல்லாம் நான் அப்புறம் தான் படித்தேன். அதுக்கு முந்தி அதை படிக்காமலே இருந்தேன், பக்தி இலக்கியம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தானே படித்தேன். அப்போ தான் அதில் ஒரு திருவாசகம் வருது, மாணிக்க வாசகர் சொல்கிறது அற்புதமான விஷயம் சொல்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன், ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேன்னு பாடுறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி உன் மேலே பக்தி உள்ளவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்தியை உண்மையானதா மாற்று இறைவா அப்படின்னு கேட்குறார். நான் கேட்கல, ஆனால் இறைவன் அதை உண்மையான பக்தியாக மாற்றினான்னா அதுக்கு யார் காரணம்? ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணுங்கிறாங்க.
எனக்கு யார் குருன்னு பார்த்தா என் மனைவி. இந்த ஆன்மீக விஷயத்தில் எங்கேயாவது நான் போய் பேசுகிற பொழுது யாராவது அதை நல்லா பாராட்டினாங்கன்னு சொன்னால் எனக்கு யார் நினைப்பு வரும் தெரியுமா? என் மனைவி நினைப்பு தான் வரும். அவள் இதை சொல்லலைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேனே. அப்படி ஒரு அற்புதமான உறவு கணவன் மனைவி உறவு. அதில் ஏதாவது சமயத்தில் கோபதாபங்கள் வரலாம். அப்போ எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ரசிக்கிற மனோநிலை, அதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற சொல்கிறேன் பாருங்க. நான் என் மனைவிக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க மாட்டேன். நான் வெளியூர் போவேன் அடிக்கடி, விடிய காலையில் எழுந்தெல்லாம் போவேன். என் மனைவியை எந்த தொந்தரவும் பண்ண, நான் உடைகள்லாம் எடுக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். விடிய காலம் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போடுறது, வெந்நீர் போடுறது, இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன். புறப்பட்டு போகும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி நான் புறப்புறேன், நான் போகிறேன், நீ கதவை தாப்பு போட்டுக்கோ, நான் வந்து போயிட்டு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஏன் அதை அப்படி செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தா அப்புறம் வெளியூர் போக வேண்டாம்னு தடுத்து விடுவாங்க. நீ போய் கிழிச்சதெல்லாம் புரிஞ்சு மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு இது தப்பாக போயிடுமே அப்படின்ட்டு நான் அதை அவங்களுக்கு வேலை கொடுக்குறது நானே செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் விடியற் காலம் 3 மணிக்கு எழுந்துச்சு 3:30 பஸ்ஸை பிடிக்கணும். குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்து பார்க்குறேன், என் மனைவி எனக்கு காப்பி போட்டுட்டார். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. எப்படி, என்ன நீ எழுந்துச்சு எப்படி காப்பி போடுற, பால்லாம் ஏது என்ன? ஐயா அதை நீங்கள் பேசியிருந்தீங்களே உங்கள் கூட்டாளிகிட்ட, காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி வெளியூர் போகணும்னு, குளிர் நேரமாக இருக்கு, ஒரு காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு நினச்சி நேற்று பாலை எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் போட்டேன். சரின்னு நான் ஆற்றி குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேங்க. அந்த நாய் ஒரு நல்ல நாய். நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது. வாழ்வாழ்வாழ்னு கத்தும். கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் விடும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்துடுச்சது. கத்துனா கத்து தாங்க முடியல. என் மனைவி உள்ளே இருந்த கூப்பிட்டேன், இந்த பாரு கால்னு கத்துது, நீ மிச்சம் பால் வச்சிருக்கிய அதை அதுக்கு ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். என் மனைவி சொன்ன பதில் ஒரு அற்புதமான பதில். அதையெல்லாம் நாய்க்கு ஊற்றாதீங்க, பழைய பால்லாம் நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்ட்டான். நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் ஒரு அருமையான பதில். நாய் வேற, நீங்கள் வேற. நாய் வேற, நீங்கள் வேற. நாய்க்கு சிலது ஆகும், சிலது ஆகாது. உங்களுக்கு சிலது ஆகும், சிலது உங்களுக்கு பழைய பால் ஆகும், அதுக்கு ஆகாது. ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொன்னோன்னே எனக்கு அதையும் ரசிக்கத்தான் தெரிஞ்சதே தவிர கோபம் வரல. குடும்பம் நல்லா இருக்குது. அந்த நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒன்று சொல்லும்போது ரசிக்க தெரியணும் இல்லையா? நான் எப்பவும் என் மனைவிகிட்ட சொல்லுவேன், உனக்கு காய்கறி கூட வாங்க தெரிய மாட்டேங்குது, முத்தனையும் சொத்தையும் வாங்கிடுற, காசு கூட கொடுத்து வாங்குற, உன்னை ஏமாத்துறான்னு வாசலுக்கு வர்றவன்லாம் ஏமாத்துறான்னு. ஒன்று செய்யுங்களேன். என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி நான் வாங்குகிறேன். நான் போனேன், காய்கறி கடைக்கு போனால் அந்த காய்கறி கடைக்காரரு என்னை ரொம்ப பிரியமாக வரவேற்க, வாங்க சார் வாங்க சார், வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க என்னையான்னு பார்த்தா என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கான். நீ காய்கறி கடையாக வச்சுருக்கேன்னு, உங்கள்கிட்ட படித்தவன் வேறு என்ன கடை வைப்பான்? சரிப்பா ரைட்டு, என்னென்ன லிஸ்ட்டை கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் கொடுங்க, நீங்கள் உட்காருங்கன்னு ஒரு தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படின்ட்டான். நான் ஸ்டூலில் உட்காந்து படிச்சிட்ருக்கேன். எடுக்கிறான் பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 2 தேங்காய்னு போட்டிருக்கு. அந்த தேங்காயை அவன் செலக்ட் பண்ண முறை தாங்க ரொம்ப அற்புதம். டக்குன்னு 2 தேங்காயை எடுத்து வைக்கல, அப்படி எடுத்து அப்படி ஆட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கி போட்டுறான். வாத்தியாருக்கு நல்லதாக கொடுக்கணுமே நினச்சி செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்படி தட்டுவான், 2ஐயும் தூக்கி போட்டு.
கடைசியாக ஏதோ 2 எடுத்து கொடுத்து தேங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து 121 ரூபா வாங்கிக்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னிக்கு தேங்காயை உடைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, ஆனாங்க இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நான் உங்களை சட்னிக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்லா வழித்து சாப்பிட்லாம் போல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்ன. நான் அப்போ தான் நினச்சேன் அவன் என்ன செலக்ட் பண்ணான். நம்ம படிக்கிற காலத்தில் ஏதோ திட்டிருப்போம், அது ஞாபகம் வச்சு நம்மளால தான் திரும்பி திட்ட முடியல. அட வீட்லையாவது வாங்கி கொடுப்போமேன்னு நினச்சி அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயோ இப்படியா பண்ணிட்டான், நம்மகிட்ட படித்த பையன் அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு வருத்தமாக அப்படி உட்காந்துருந்தேன். என் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வருத்தப்படாதீங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டு வந்திருந்தாலும் கத்திரிக்காயை நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, தேங்காய் வாங்கவும் தெரியல, நீ எல்லாம் எனக்கு யோசனை சொல்கிற, எனக்கு வாங்க தெரியலன்னு. நம்ம மாணவர்கள் இருக்கா, எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? எங்கள் ஐயா ஆசிரியர் இருக்காங்க, என்கிட்ட படித்தவர் எஸ்பியாக இருக்கிறார், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் முருகன் இருக்கிறார். அவர் வந்து எங்கள்கிட்ட படித்த பிள்ளை. அவர் எங்கேயாவது நாங்கள் அந்த ஊருக்கு போனால் அவர் அங்கே இருந்தார்னா எங்களை வந்து பார்ப்பார், எங்களை பாராட்டுவார், நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷம் இல்லை, ஒரு திமிரே வந்துடும். எங்கள்கிட்ட படித்தவன்லாம் ஐபிஎஸ் ஆகிறான் தெரியுமா, சும்மா சொல்லுவோம். அவன் ஏதோ அவன் திறமையில் வந்துட்டான், நான் வந்து என்னால் தான் வந்தாங்கிற மாதிரி சொல்லுவேன். வந்துட்டான் பார், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாரியா, என்கிட்ட படித்தவன். ஆமாம். ஒரு தடவை டீ கடைக்கு போனேன், அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவுறான். கழுவிட்டு இருக்கிறவன் என்னை அப்படி பார்த்தான். எனக்கு பார்க்குறேன், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை கவனித்தேன், அவன் என்ன கவனிக்கிறான். அவன் டக்குன்னு கேட்டான், என்ன பார்க்குறீங்க என்ன. இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட படித்தேனே என்ன. அட என்கிட்ட படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுற வேலைக்காடா வந்திருக்கேன்னு. உங்கள்கிட்ட படித்ததோடு இருந்திருந்தால் இந்த வேலைக்கு கூட வந்திருக்க முடியாது, இது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்டேன்னா. எனக்கு ஓங்கி தலையில் அறையிற மாதிரி இருந்துச்சு. என்ன உங்கள்கிட்ட படித்ததுனால தான் அவர் ஐபிஎஸ் ஆகிட்டார், உங்கள்கிட்ட படித்ததுனால தான் ஐஏஎஸ் ஆனாருங்கிறியே, இவன் எப்படி ஆனா? இல்லை, நம்ம கிளாஸில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறது உண்டு, என்ன நடக்கிறதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஆசிரியர்கள் அதாவது பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறோம், கொடுத்தா 98 மார்க் வாங்கியிருக்கு ஒரு பொண்ணு. 98 என் கிளாஸில். தமிழில் 98 வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், வாங்கியிருக்கு. நான் போய் அதை பாராட்டலாம்னு தான் போகிறேன். தேம்பி அழுதுகிட்டு அழுது. ஏம்மா நீ தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, 98 மார்க் வாங்கியிருக்கிற, உன்னை பாராட்டலாம்னு வர்றேன், நீ அழுவுற. இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடு, ஒன்று குறைஞ்சாலும் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. நான் இங்கிலீஷில் 100க்கு 100 வாங்கிட்டேன், கணக்கில் வாங்கிட்டேன். இன்றைக்கி 3வது உங்கள் பேப்பர் தமிழ் பேப்பர் வந்திருக்கு, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா கொன்று விடுவார் சார். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருமா, நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்ச்சு. கவலைப்படாத பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சுட்டு வந்தால், யாரா குறைச்ச மார்க்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தா நம்ம பையன் ஒருத்தன் 4 மார்க்கு வாங்கியிருக்கான், 100க்கு 4 மார்க்கு. இவனை போய் 2 திட்டலான்ட்டு போனான் சார். அவன் என்ன பண்ணுறான், பரீட்சை பேப்பர் எடுத்து பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான், இங்கே உள்ளவன்ட்ட 4 மார்க் தான் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட காட்டுறான், இவன்கிட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் கேட்குறான், எத்தனை வாங்கியிருக்கேன் நீன்னு. 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு கோபம் வந்துருச்சு, அறிவு இருக்கடா,
அறிவு இருக்கா? 4 மார்க் தான் வாங்கியிருக்கிற, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அந்த பார் இந்த பொண்ணை 98 வாங்கிட்டு அழுகுதுரா, 2 குறைச்சலாக போச்சு, நீ 4 வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்னேன். நான் 4 வாங்கினதுக்காக சிரிக்கலை சார், இந்த 4 எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி பார்த்தா அவன் 4 வாங்கிறதுக்கு நியாயமே இல்லை. அங்கங்கே ஒரு என்னமோ ரைட் ஆக்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் போட்டோமா, அதில் ஒரு 4 வந்துடுச்சு. அதான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டுங்கிறான். 4. இதை நான் எதுக்கு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் என்கிட்ட தானே படிக்கிறாங்க இல்லை? 98 வாங்கிட்டு அழுகுற பொண்ணும் என் கிளாஸ் தான், 4 வாங்கிட்டு சிரிக்கிறவனு. அப்போ 4 காரணம் அவர்களுடைய அறிவு, அவங்க பெற்றோர்கள், அதுக்கு கிடைக்கிற சூழ்நிலை, அது பண்ணுகிற முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் அந்த பொண்ணுக்கு அந்த 98 வாங்கி கொடுத்துருக்கே தவிர, நான் ஒரு எல்லாருக்கும் ஒன்றா தான் சொல்கிறேன், ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் என்ன நாம் நம்முடைய பெற்றோர்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஹிட்லர் இருந்தான்ல, ஹிட்லர், அவனை பற்றி எல்லாரும் படிச்சிருக்கோம். ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆள், உலகத்தையே அப்படியே வென்றுக்கிட்டு வந்துட்டான். 2வது உலக யுத்தத்துக்கு அவன் தான் காரணம். எல்லாரையும் அவன் நினைச்ச நாட்டுக்கெல்லாம் போவான், வெற்றி பெறுவான். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்துலேருந்து ஒரு பத்திரிகை நிருபர் போய் அவனை பேட்டி காண்றதுக்காக போனான். அவன் கடலில் கப்பல் மேல் நின்றுக்கிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு இவன் கப்பலுக்கு போனான். உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கேன்னு. காணியா? அவன் முதல் கேள்வி கேட்டான், நினச்ச இடத்துக்கெல்லாம் போய் வெற்றி பெறுறீங்களே, இது எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்டான். அதுக்கு ஹிட்லர் சொன்னான், என்னுடைய சோல்ஜர்ஸ், என்னுடைய வீரர்கள் கட்டுப்பாடான வீரர்கள், நான் எந்த கட்டளையை இட்டாலும் அப்படியே செய்வாங்க. அது மாதிரி வீரர்கள் இருக்கிறதுனால நான் வெற்றி பெறேன். நான் அவ்வளவு கட்டுப்பாடான வீரர்களா? ஆமாம், நான் எதை சொன்னாலும் செய்வான். என்ன சொல்றீங்க? செய்வீங்க, பார்ப்போம் என்ன செய்வீங்க அப்படின்னு. செஞ்சு காட்டட்டுமா? இந்த பார், ஏய் நம்பர் 1 வாங்க. அப்படியே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு செத்து போ அப்படின்னா. அப்படி வச்சான். கபீர் செத்து விழுந்துட்டான். சும்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து விட்டான். நம்பர் 2 வாங்க. அடுத்தவன் வந்தான், சுட்டுக்கா அப்படின்னா, சுட்டான், செத்து வந்துட்டான். இந்த நிருபருக்கு பயமாக போச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பானான்னு கேட்டதுக்காக 2 பேரை கொண்டுவிட்டானே படுபாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறான். 3வது ஆள் ரெடியாக இருக்கான் வர்றதுக்கு. இப்படி நிற்கிறான். இந்த நிருபர் இங்கேருந்து போய் அவன்கிட்ட கேட்டான், ஐயா ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு அந்த ஆள் சாவ சொல்கிறான், 2 பையன் செத்துட்டான், இப்போ அடுத்த சான்ஸ் உனக்கு தான் வரப்போகுது, நீ சாவலாம் வேண்ட பயப்படுறதுக்கு பதிலாக ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கியே, என்ன காரணம்? நான் அடைச்சுமா போட ஆயிடுச்சு. அவ்வளவு கட்டுப்பாடா நீ? அப்படின்னா கட்டுப்பாடாக மண்ணாங்கட்டியா. இவங்கிட்ட வேலை செய்கிறத விட சாவலான்னு தான் அவனும் சாப்பிட்றான். 2 பையன் தப்பிச்சுக்கிட்டான். நான் செத்து புடலாம் தொலைஞ்சுடலான்டான்னு நினச்சேன், வந்து கெடுத்து விட்டேடா பாவின்ட்டான். சொன்னதை கேட்குறாங்க. ஆனால் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு செய்கிறான். ஒன்று நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்கிறத கேட்கணும், அன்பாலேயே கேட்க வைக்கணும். அன்பாலேயே கேட்க வச்சா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மேலே வருவாங்க, உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடியவர்களாக வருவார்கள். அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது ஒன்று தான், எதை சொன்னாலும் கொஞ்சம் நகைச்சுவையா சிரிக்க, கோபமாக பேச வேண்டியதை கூட கொஞ்சம் சிரிப்பாக சொன்னால் நல்லா இருக்கும். ஒன்று சொல்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வீடுகளில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் கூட என்னமோ சொன்னாங்க, கணவன் மனைவி எப்படி பேசிக்குவாங்க கொள்வாங்கன்னு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுது, ஜோக்குக்கு சொல்லுது. டாக்டர் ஜோக்கு, இதெல்லாம் ஜோக்கில் டாக்டர்களை பற்றி சொல்கிறதுனா நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாத்தியார்களை பற்றி சொல்கிறது, பையன்களை பற்றி சொல்கிறது, இதுதான் ஜோக்கில் முதன்மையான இடம்.
இப்போ டாக்டரை பற்றி இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாகிட்டு 90 வயசு ஆகிட்டு, எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸாக இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்து ஒரு தடவையாக பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதில் ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போடுறதுனா எவ்வளவு கஷ்டம். காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன். கையில் வச்சிருந்த காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை. ஏண்டா தந்தி கொடுத்தோன்னு நினச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில். இப்படி ராத்திரியில் தூக்கம் இல்லை, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னென்ன என்னமோ வருத்தமாக நடக்கிறீங்களே என்னன்னா. ஒன்றும் இல்லை, பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போவான்லான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு. கையில் காசு மட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுனா அப்புறம் கதை முடிஞ்சால் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு அதே கவலையாக இருக்குது அப்படின்னு. அட ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்லன்னு. யார்கிட்ட? அதான் நம்ம கைராசி டாக்டர் இருக்கார்ல, காமிட்டா ஒன்றே ஏற்பாடு பண்ணுவார்னு. உறுதி. நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவுமா கொண்டு போங்க. என்னன்னு? சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போன உடனே என்னான்னாரு, சார் இதை இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாள் ஆச்சு, இன்னும் முடியல, வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதை தான் நான் அழைச்சிட்டு வந்தேன்னா. அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா, 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, ஒன்றே கொண்டு வர வேண்டியதானே. என்னன்னா ஒன்றே கொண்டு வந்தால் ஏற்பாடு பண்ணுவார் அவர். கிடையாக்க அறிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்குன்னு வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும். ஒரு வேற ஒன்றும் ஊசி மருந்துகிறது எதுவும் தொட்டா புடக்கணும். அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றாரு, நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றாரு போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றாரு. ஐயய்யோ, இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிட்றாரேன்னு நினச்சி, இடு சார் நான் வர்றேன் சார், அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விடமாட்டார், பார்த்தா விடமாட்டார். இருங்க அப்படின்னா, என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோ கிட்ட இருக்கும், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு, ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு டிரைவரை சொன்னார். டிரைவர் பின்னால் உட்காரியா, அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார்.
இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சரின்னுட்டு பக்கத்தில் உட்காந்தேன். அதை பாருங்கள், அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தாரு பாருங்க, நிறுத்திட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார், நான் தான் ஊர்ல இல்லையே, எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அந்நியில எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான். அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான். பெரிய டாக்டர்னா எங்க ஊர்ல ஐயாசாமி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடக்க போறது அப்படியே சொல்லுவார். அது மாதிரி டாக்டர் உண்டு. நான் ஒரு தடவை போயிருந்த போது ஒரு பெரியவர் வயசானவரை அவங்க மாமா அழைச்சிட்டு வந்து காட்டுறார். அவர் சொல்றார், இந்த டாக்டர் ஐயாசாமி டாக்டர் சொல்றார், நீ இதில் மெனக்கெட வேண்டாம், நேராக வீட்டுக்கு கொண்டு போ, ஏதாவது கேட்கறத கொடு, தாங்காதப்பா அப்படின்னு உண்மையை சொல்றார். ஆனால் அந்த மகனுக்கு கோபம் வந்துருச்சு. வைத்தியம் பண்ணாமல் முடிஞ்சு போடுங்கிறான் அந்த ஆள் அப்படின்னா போயிட்டார். எனக்கு அது அப்புறம் தெரியாது. ஒரு மாதம் கழித்து அவரை கடத்தூரில் பார்த்தேன். ஐயா, உங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்திருந்தீங்கல்ல? ஆமாம், நான் கூட அங்கே இருந்தேன், பார்த்தேன். அப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அட ஏன் சார், நீங்கள் தான் இருந்தீங்களா? என்ன சொன்னான் அந்த ஆள் கிழவன் அப்படின்னு. என்ன சொன்னார்? இவர் சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்படி சொல்லாதீங்க, தஞ்சாவூருக்குன்னா கொண்டு காட்டுட்டுமான்னு கேட்டேன். கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னா. கொரடாச்சேரின்னு இடையில உள்ள ஒரு ஊர். நீ தஞ்சாவூர் கொண்டு போனீன்னா கொரடாச்சேரி போகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், செத்துருவார். சொன்னால சார் அந்த ஆள். ஆமாம் ஆமாம், நான் அவர் சொன்னதை கேட்கல சார், தஞ்சாவூர் கொண்டு போயிடுவோன்னு தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஆள் அதுக்கு ஊர்லேயும் சாவல, அடுத்த ஊர்லேயும் சாவல சார். கரெக்டாக அந்த கொரடாச்சேரி பாலத்துக்கிட்ட போனோன்னு செத்துவிட்டார் சார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான், கருணாக்கு படைச்சவன் சார், கருணாக்கு படைச்சவன் சொன்னான், கரெக்டாக சாவறாரு பாருங்க. இவன் சொல்லியே சாவடிச்சிருவான் சாருங்க. சாவ போகிறத அவர் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி சொன்னார்னு பாராட்டலை, வருத்தப்படுறான். சில நேரங்களில் அப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னான், இடுப்பை வலிக்குதுன்னா. இப்போ என்னங்க செய்யலாம்? இடுப்பை வலிக்குதுன்னா சரி, அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் அது பண்ண. அவர் சொன்னான், அந்த டாக்டர் கேட்குறாரு, இடுப்பில் இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா? ஆமாம். அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே. அடே ஆமாம் சார், அப்படி தான் வருது, நீங்கள் மருந்தை எழுது இரியா. அப்படியே மேலே ஏறி இங்கே வருதா? அவர் அப்படியே சொல்கிறார். ஆமாம் சார், அதே மாதிரி தான் வருது, மருந்தை எழுதுங்க சார் இரியா. அப்படியே வந்தால் கையில் இறங்குதா சார்? அதே மாதிரி தான் சார் இறங்குது, மருந்து சொல்லுங்கள் சார் இரியா. எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு 15 நாளாக இருக்குது. வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா. அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவர் வேலூருக்கு போகிறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார். சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்களை குறை சொல்கிறது நமக்கு ஒரு பழக்கம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு புது கவிதை ஒருத்தன் இருக்கான் சார் டாக்டர்களை பற்றி. நல்ல வேலை டாக்டர் நம்ம டாக்டர் இல்லை, இருந்திருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படா சொல்கிறது இதுன்னு. நம்ம அது மாதிரி உயர்ந்த டாக்டர்களை சொல்லலை, சும்மா சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான். உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாதே, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாத. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிட்டமே மருந்துங்கிறதுக்காக நீ தின்னு தொலைச்சிடாத, நீ பிழைக்க வேண்டாமான்னு எழுதியிருக்கான். அதாவது கேவலப்படுத்துறதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாம் அதை டாக்டர் என்ன பண்ணார், உட்காந்துட்டு டாக்டர்களை பற்றி சொல்லும்போது ரசிக்கிறார். நான் அதுக்கு தான் சொன்னேன், எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிற மனம் நமக்கு வரணும். எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வந்துட்டுதுன்னா
கோபதாபம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை. ஒருத்தர் பாருங்க, ஒருத்தரை எப்படியெல்லாம் வேகப்படுத்துறான்னு. எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் வந்து இருந்தேன் சார். ஒரு 2 மாதம் ஓய்வாக இருந்தேன். 2 மாதத்துக்கு பிறகு வெளியில் கிளம்பி வர்றேன். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம், வந்து பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ஆறுதல் சொல்லலாம், வரல. நான் நினச்சேன், ஏன்டா இந்த ஆள் வரவே இல்லை, யாரோ வந்து பார்க்குறான், அவர் வரலையே, தினம் காலையில் பார்க்குற ஆள் வராமல் இருந்துட்டாரே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் 2 மாதத்துக்கு பிறகு இறங்கி இப்படி நடந்து போகிறேன். பின்னாலேயே வந்தார் அவர். ஐயா அப்படின்னார். ஐயா வாங்க. என்ன உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷனா? ஆமாம், ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்பாதீங்க என்ன. ஏய் நல்லா இருக்கியா? ஆனால் நம்பாதீங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் கும்பகோணத்தில் ஒருத்தர் இருக்குன்னு. ஐயையோ, கும்பகோணத்தில் ஒருத்தருக்குன்னா அவன் எதில் கொண்டு முடிப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இல்லைங்க நல்லா இருக்கு, நீங்கள் ஒன்று செய்யுங்க சார்னா. எனக்கு யோசனை சொன்னான், உப்பு சேர்த்துக்காதீங்க. சரி, இது டாக்டர் சொன்னது தான். எண்ணெயை ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது டாக்டர் சொன்னது தான். டெய்லி வாக்கிங் போங்க, அது டாக்டர் சொன்னது தான். இதெல்லாம் சொன்னார் அவர். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொன்னேன், எங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிறீங்களே, உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்ரேஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். இதை கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? அதுக்கு அந்த ஆள் சொன்னால், எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரான் சொத்தை கொள்ளையடிச்சேன்னா, பங்காளி துரோகம் பண்ணேன்னா, இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் பண்ணேன்னு அர்த்தம். அதாவது பேசுகிற போது அது என்னன்னு தெரிய. இந்த பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, நான் எனக்கு நல்ல நண்பன் ஒருத்தன் என்னை விட வயசு குறைச்சலாக உள்ளவன் திடீர்னு இறந்து போயிட்டான். திடீர்னு இறந்துட்டான். நான் காலைல எழுந்த உடனே அந்த செய்தி வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், போயிட்டான். வேகமாக ஓடுறேன். ஓடி போய் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வெளில உட்காந்துருக்காங்க. அவனோட அம்மா இருக்காங்க, அவன் செத்து போயிட்டான். அம்மா என்ன இங்கே வாடாப்பான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவன் கிடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு சொன்னாங்க, இவர் இருக்காரு, நீ போயிட்டியடா அப்படின்னு. எனக்கு இப்போ அந்த அம்மாவுக்கு அவன் போனதில் வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான் வருத்தமாகுது. இவர் இருக்காரு, நீ போயிட்டிய அப்படின்னா, ஏம்மா நானும் போயிடவா? அல்ல, அந்த அம்மாவோட நோக்கம் அது அல்ல, பேச தெரியாமல் சொல். அந்த அம்மாவோட நோக்கம் நிச்சயமாக அது அல்ல. என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க தான் பேச. அப்பவும் கூட நம்ம அதை என்ன செய்கிறோன்னு கேட்டீங்கன்னா, ரசிக்கிறோம். இந்த அம்மா எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், அது தெரியாமல் அது சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சுகி சிவத்தை பற்றி நிறையா சொன்னார் சார். சுகி சிவம் நானும் நல்ல நண்பர்கள். அவர் நடுவராக இருக்கிற போது நாங்கள்லாம் வழக்காடு மன்றம், பட்டிமன்றம்லாம் பேசுவோம். ஒரு வழக்காடு மன்றம் எவ்வளவு சுவையாக இருக்குது பாருங்கள். ஒரு அம்மா எதிர் வழக்காடுது, நான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அம்மா புனிதா ஏகாம்பரம்னு ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவாங்க, கடுமையாக பேசுவாங்க. ஆண் பெண் 2 குடும்பத்தை யார் சிறப்பாக, இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அதை பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவா அப்படி. சுகி சிவ சொன்னார், ஏம்மா என்னையும் பொதுவாக நான் சொல்கிறேன், ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவ தான், ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இங்கே பாருங்களேன், ஒரு 40 வயசில் பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், உடனே வேற கல்யாணம் பண்ணிடுவான். அதே சமயத்தில் புருஷன் இறந்து போனால் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பாருங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக தவம் இருப்பா, வெளியில் போகாதவ போவா, இது வரைக்கும் வேலையை பார்க்காதவ வேலை பார்த்து சம்பாதிப்பா.
குடும்பத்துக்காக தன் உயிரையே விடுவார். இவன் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்குவான். ஆம்பளைங்க அயோக்கியனா இல்லையான்னு கேட்க. இது கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அம்மா சொல்கிறது சரிதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே சரிதானேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் சுகேசிமான் நடுவராக இருந்தவர் என்ன பண்ணார்? என்னய்யா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்கள். அவங்க பேசிட்டுங்க, நான் அப்புறம் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, பதிலே சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நான் என்னடா சொல்கிறது, இதுக்கு நியாயமான பேச்சு தான் அந்த அம்மா பேசுகிறது, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் அப்புறம் சொல்கிறேன், என்ன இப்போ சொல்லுங்க ஐயான்ட்டார். வேடிக்கை பார்க்குறாரு அவர். நான் என்ன பண்ணேன், இனிமேல் வேறு ஒன்றும் முடியாது, இதுக்கு பதில் கிடையாது, வேறு ஏதாவது செய்யலாம், ஒரு நகைச்சுவை ஏதாவது பண்ணிக்கிண்ணி சமாளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு நான் எழுந்திரிச்ச உடனே கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். யோ, அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன? நான் கேட்குறதுக்கு நீதிபதி அவர்களே தயவு செய்து சொல்லுங்கள். ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டார். ஆமாம், இறந்து போயிட்டார். எப்போ இறந்தாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நினப்பு இல்லை. நான் சொல்கிறேன், 1964 இறந்து போனார். மே மாதம் 25 ஏன்னா நம்ம சொல்கிறோம், அது யாருக்கு தெரிய போகுது? நம்ம ஏதோ விடுவோமேன்னு நினச்சி நான் 24 இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். அது உண்மை, மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னார். 2 மணிக்கு இறந்தார்ல சார். ஆமாம். 3 மணிக்கு ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு பிரதமராக ஆக்குறார். அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி பிரதம மந்திரி ஆக்கினார். ஆமாம், ஆக்கினார். ஏன் சார்? இவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிருக்கார், நேருன்னு உலகமே பாராட்டின மனுஷன் இறந்து போய் கிடக்கிறார், பக்கத்திலேயே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு அந்த ஆளை கொண்டு வச்சு செய்கிறீங்களே, அது என்ன நியாயம் அப்படின்னு. அரசியல் சட்டம் என்னான்னு தெரியுமான்னு கேட்டார் சுகி சிவம். என்ன அப்படின்னு. ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் உடனே வேற ஒருத்தரை பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நாடும் வீடும் வெவ்வேறு இல்லைங்க. நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே வேற ஒரு குல்ஜாரிலால் நந்தா வந்தது மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சிரிக்கிறான். எல்லாரும் சிரிச்சிட்டா. உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஒரு இடைக்கால பிரதமர் மாதிரி ஒரு இடைக்கால. இது பதிலாக அதுக்கு இது பதில் இல்லை நான் சொன்னது. ஆனால் சமாளித்து ஒரு சிரிப்பை உண்டாக்கணுன்னு அந்த அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோபமாக பேசிக்கிட்டு இருந்த புனிதா ஏகாம்பரம் என்ன பண்ணாங்க, சிரிக்க ஆரம்பித்தாங்க. சமயத்தில் இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இடையில் இப்படிலாம் வந்துடும். அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி நகைச்சுவை ரொம்ப உதவியாக இருக்கும். உதவியாக தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இறந்து போனார். அவர் நடுவராக இருக்கிற போது ஒரு பட்டிமன்றம் பேசுகிறோம். நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிறோம். அவருக்கு இந்த நகைச்சுவையெல்லாம் பிடிக்காது, ஒழுங்காக கருத்து பேசணும். அவர் என்ன மட்டும் என்ன செய்வார்னா, யோ நீ மாதிரி ஒன்றை மாதிரி நீ பேசியா, நீ ஏன் வேறு மாதிரி பேசுகிறேன்பார். ஒரு பட்டிமன்றம். வள்ளலார் ராமலிங்க சாமியினுடைய கருத்துகள் பழமையா புதுமையான்னு. நான் புதுமைன்னு பேசுகிறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுகிறார். நான் புதுமைன்னு பேச ஆரம்பித்த உடனே அந்த எதிர்கட்சிக்காரரை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்கிறார். அடிகளார் இந்தமாரி கேள்வி கேளுங்கிறார். அவர் என்னை ஏஞ்சி ஒரு சந்தேகம்னு கேட்டார். என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய முறையில் கல்யாணம் பண்ணீங்களா புதிய முறையில் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டார். ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா சீர்திருத்த முறையில் பண்ணீங்களாங்கிறதுக்கு புது முறையில் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் செஞ்சது பழைய முறையில் தான் பண்ணேன், பழைய முறையில் தான் செஞ்சேன்னு சொன்னேன். உடனே அடிகளார் சொன்னார், ராசுன்னு எதிர்கட்சிக்காரர், அவர்கிட்ட சொல்கிறார், ராசு உட்காருங்க. அவர் முந்தியெல்லாம் பழமையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது, அதனால பழைய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ தானே புதுமையில் விருப்பம் கட்சி பேச வந்திருக்கிறாரு, இதுக்காக இன்னொரு கல்யாணம் புதிய முறையில் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக ஓடி போய் குன்றக்குடி அடிகளார் காலை தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டேன்.
என்னப்பா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா சொல்லிட்டீங்க ஐயா, உடனே நான் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன. அவர் சொன்னார், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற ஆளே இல்லை, உண்மையாக தான் சொல்லி. வீட்டுக்கு பொண்ணை என் பொண்டாட்டி கேட்பா, என்ன உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு கேட்பா, அடிகளார் தான் சொன்னார்னு சொல்லி அவர் அதுலேருந்து என்னை பார்த்தா, உங்ககிட்ட விளையாட்டாக சொன்னால் கூட நீ என்னை மாட்டி விட்டுருவாப்பா அப்படின்னு. ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒரு இதெல்லாம் நடக்கிற போது, கருத்து மோதலாக இருக்கிற போது இடையில ஒரு நகைச்சுவை சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, சந்தோஷமாக இருக்கும். எங்கள் திருப்பத்தூரில் நமசிவாயம்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியவங்க இப்போ தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன் தான் இறந்து போனாங்க. நகைச்சுவைன்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும், அப்படி பேசுவாங்க. நகைச்சுவை கொண்டு அவ்வளோ, அவங்க மாப்பிள்ளைகிட்டே நகைச்சுவை. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அவர் வீட்டில் இருக்கிறேன். மறுநாள் நாங்கள் வெளியூர் பேச போகிறோம். ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை அங்கேருந்து வந்தார். மாமா, காலையிலேருந்து வயிற்றால போகுது, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரட்டுமா, மச்சான் அழைச்சிட்டு போகட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நமசிவாயன் என்ன சொன்னார், இந்த பாரு மாப்பிள்ளை, இதுக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், இது நம்மகிட்ட மருந்து இருக்குது, நான் மாத்திரை தரேன், இதை போடுங்க சரியாக போயிடும். மாத்திரை கொடுத்தார். அவர் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியூர் புறப்படுறதுக்காக காரில் கிளம்புறதுக்கு போய் உட்காடுறோம். அப்போ மாப்பிள்ளை வழி அனுப்ப வந்தார். நமசிவாயன் என்ன கேட்குறாரு, மாப்பிள்ளை மாத்திரை சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கு அப்படின்னார். அவர் சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அப்படி தானே சொல்லுவாங்க, வயிற்றால போயிட்டு இருந்தது, அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அதுக்கு அவர் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, அதோடு வச்சு எங்க ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். அரெஸ்ட் ஆகிட்டுன்னு அதோடு வச்சுங்க ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். நாங்கள் எல்லாருமே சிரித்தோம். அது எந்த நேரத்துலையும் நகைச்சுவை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சில உண்மைகள் தெரியும். பார்த்துறீங்களா, நான் நாகூரில் எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார். நான் அதில் ரொம்ப நாள் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு துணையாக கூட இருப்பேன். அப்புறமா வந்துட்டோன்னு வைங்களேன். அப்போ எங்கள் கடைக்கு எய்த்தாப்பில் நாகூரில் தர்காவுக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க. அங்கே போய் நிறைய இந்துக்கள்லாம் போவாங்க அந்த தர்காவுக்கு. அப்போ சர்க்கரை சாம்பிராணி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சாம்பிராணி கொண்டு போட்டுட்டு சர்க்கரையை ஃபாத்தியா ஓதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லோரும் பிரசாதமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த சர்க்கரை சாம்பிராணி விற்கிறதுக்குன்னு சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க. போகிறவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க ஃபாத்தியாவுக்கு சர்க்கரை சாம்பிராணி வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதில் எங்கள் கடைக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை விடமாட்டார், நிறைய வியாபாரம் அவர் பண்ணுவார். மற்ற கடைகள்லாம் குறைச்சலாக இருக்கும், இவர் கடையில் மட்டும் வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னடா இவர் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் 2 பேர் ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்னு பார்த்தா, போகிறவனெல்லாம் ஊர் சொல்லி கூப்பிடுவாருங்க. திருச்சி என்ன வாங்க அம்மார், அவன் திருச்சிக்காரனாக இருப்பான். எப்படி நம்மளை இவர் திருச்சின்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு, உங்களை தெரியாத அண்ணே, என்ன நீங்கள் உலகத்துக்கே தெரியுமா உங்களை திருச்சின்னு, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அதை கொடுத்துருவான். வியாபாரத்தை பண்ணிவிடுவார். திருத்துறைப்பூண்டி என்ன வாங்க, தஞ்சாவூர் என்ன வாங்க. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் அப்போலாம் SSLC படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படிண்ணே நீங்கள் இவ்வளவு கரெக்டாக எல்லாரையும் ஊர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு. ஏண்டா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியே, இதை கண்டுபிடிக்க உனக்கு தெரியல பற்றியா, அறிவில்லை பாரு அப்படின்னார். நான் 4வது தான் படித்தேன், நீ SSLC படிக்கிறேங்கிற, அறிவில்லை பாருண்ணா. என்னம்மா கண்டுபிடிக்கிறீங்க என்ன, எல்லா பையலும் கையில் ஒரு பைய வச்சுருக்காங்கடா, மஞ்சள் பை ஒன்று கொண்டு போவான், அதில் ஊர் இருக்கும்ல, அதை முதல்ல அங்கே வரும்போதே படிச்சுக்கணும். கிட்ட வரும்போது திருச்சி என்ன வாங்கினா எப்படா அவன் திருச்சியாக இருப்பான், இல்லை பக்கத்து ஊராக இருப்பான், அங்கே வந்துடுவான். அடே நம்ம ஊர் தெரியுதேன்னு கிட்ட வருவான், வியாபாரத்தை பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு. ஒருத்தனுடைய நுணுக்கமான அறிவை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அது செய்கிறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான விஷயம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுகிற பொழுது அவைகளில் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. நம்ம நிறைய சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள்.
மனிதர்களில் சில பேருக்கு குணம் பரம்பரை குணம்னு ஒன்று இருக்குது. பரம்பரை குணம் இருக்குல்லங்கய்யா. இப்போ எனக்கு யாராவது துண்டு போடுறாங்கல்ல, எல்லாரும் துண்டு போட்டால் அப்படி கசக்கி போட்டுருவாங்க. கசக்கி எடுத்து உள்ளர பையில் வைப்பாங்க. நான் மடித்தேன்னா மறுபடியும் கடையில் கொண்டு வைக்கிற மாதிரி மடிப்பேன். ஏன்னா நான் ஜவுளி கடையில் இருந்தவன், எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. பக்கத்தில் உள்ள ஆள்லாம், யோ நீ எப்படியா இப்படி மடிக்கிற அப்படிமா. எல்லாம் ஜவுளி கடையில் இருந்த பழக்கம் ஐயா. மடிக்கிறது அப்படி மடிக்கணும் அப்படின்னு மடித்து நீ என்ன பண்ணுவேன், நான் கொண்டு வீட்டில் வைப்பேன். எவனாவது விலைக்கு கேட்டால் கொடுத்துருவேன். பெரும்பாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு. இந்த அதுலேயும் இந்த ஜரிகை, இந்த பளபளன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பட்டு மாதிரி, அதை போட்டால் இன்னொருத்தருக்கு போத்தை தான் வச்சுக்கலாமே தவிர அது வேறு எதுக்குமே உதவாது. தலை தோட்ட கூட முடியாது, தலை தோட்டியே கூட அது முடியாது. அந்த மாதிரிலாம் சில சமயத்தில் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்யலாம், வாங்கி கொண்டு போய் வச்சுருந்து நல்லா மடித்து வச்சுருந்தோம்னா இன்னொருத்தருக்கு எடுத்து போற்றி விட்டுலாம் புதுசு மாதிரி. நாங்கள் போர்த்தும் போதே நான் கேட்டுருவேன், இது என்ன 3வது கையா 4வது கையா எத்தனாவது கையின்னு கேட்குறது, எத்தனாவது தோல் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி நான் மடித்தேன் அப்படின்னா பரம்பரை குணம். இப்போ அந்த ஒரு பழைய கதை இருக்குது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ரைட் ரைட் ரொம்ப நேரம் பேசுங்கிறாரு, அதான் எழுதி கொடுக்குறாரு. ரொம்ப நேரம் பேசினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல ஆரம்பித்த கதை கொஞ்சம் நேரம்தான் ஆகும். அது அடுத்த தடவை வரும்போது சொல்லிடுவேன். இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போ என்ன செய்யலாம், ரொம்ப நேரம் பேசுங்கன்னு இவர் சொல்கிறத நம்பி நான் பேச ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் நடந்த மாதிரி நடந்துடும். அமெரிக்காவில் ஒருத்தன் பேச ஆரம்பித்தான். காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான். மத்தியானம் 1 மணி ஆயிட்டு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 3 மணி நேரம் ஆயிருக்கு. அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான். விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான், அப்போ இவன் விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்ட்டு பயந்துட்டான். அங்கே எல்லாம் சாதாரண பொறுமையாக இருக்க மாட்டாங்க. விறுவிறுன்னு மேடையில் ஏறி வந்தான். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான். இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டான். பேசுகிறவனை அப்படி பார்த்தான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேணா சொல்லு, நான் பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கியெல்லாம் காட்டாத, நீ பேச பண்ணிட்டான். நீ பேசியா, இப்போ தானே விஷயத்துக்கு வந்திருக்கிற, விஷயத்தை பேசு. யோ துப்பாக்கிய, ஒன்றை சுட மாட்டேன் பேசு. அப்புறம் எதுக்கு அதை வச்சுருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளர்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறேன்னா. என்னை கூப்பிட்டு வந்தவர் எங்கள் ஐயா காளிதாசெல்லாம் சேர்ந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.